வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழினி ஆடியோ சென்னை. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் 2.1 ஆம்பிளிஃபையர் கிளாஸ் டி டாடா ஏஸ் தோஸ்து பொலிரோ பிக்கப் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரு. இதோட ஃப்ரண்ட் லுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து அக்ரிலிக் பேனலு, ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோலு, பேஸ் ட்ரிபிள், இது சப் வால்யூம். முன்னாடி வந்து பக்காரியாவில் ஸ்லிம் மாடல் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்போட இன்டீரியரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டீரியோ பவர் ஆம்பு கிளாஸ் டி போர்டு, ஸ்டீரியோ 50+50. இது 100 வாட்ஸ் மோனோ போர்டு. இந்த மோனோ போர்டுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் வச்சு 24 வோல்ட்டு கொடுத்துருக்கு. இதில் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 12 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கு. 12 வோல்ட்லேயே 8 இன்ச்சு ஊப்பர் ஸ்பீக்கர் வரைக்கும் நல்லா ட்ரைவ் பண்ணும். கெயினும் நல்லா அதிகமாகவே இருக்கும். ப்ரீ போர்டு பார்த்திங்கன்னா யூடியில் சப்பு ப்ளஸ் பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கு. இதோட ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா வேக்கோ ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கனெக்டரோட. இதில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கும் சப்புக்கும் ஒயர் வந்துடும். பவர் சப்ளைக்கு தனியாக ஒயர் எடுத்து விட்ருக்கு. ஃப்ரண்டோட ஆம்போட ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். முன்னாடி மல்டி கலர் லைட்டிங் கொடுத்துருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம். எந்த ஊர்னாலும் கொரியர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இதில் வந்து கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணியிருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி போட்டிருப்பேன் பாருங்கள். எல்லாத்துக்குமே வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இதில் என்னென்னா, இப்போ கிளாஸ் டிவி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 12 வோல்ட் கொடுக்கும்போது 50+50 வாட்ஸு. இதுக்கு வந்து ஒரு 10 இன்ச்சஸ் ஊஃபர் கூட ஊஃபர் ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணலாம். நல்ல கிளாரிட்டியாக இருக்கும், நல்ல கெயின் இருக்கும், ஆடியோ தெளிவாக இருக்கும். 8 இன்ச்சு, 6 இன்ச்சு, 10 இன்ச்சு, 4 ohmஸில் யூஸ் பண்ணலாம். பட் சப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம 1943-5200 காம்போ மாதிரி ஒரு ஹெவியான பஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்காது. நம்ம என்ன தான் வந்து கன்வெர்ட்டர் வச்சு 24 வோல்ட் கொடுத்தா கூட ஒரு சாஃப்ட் பேஸ் தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், கேட்குறதுக்கு மைல்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெவியாலாம் நம்ம வந்து பஞ்சிங் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும். அதோட பவர் அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து 12 பவர் சப்ளை கொடுத்துட்டு அதில் வந்து 32 கொடுக்குறோம் வோல்ட்டு. அப்போ அதோட பஞ்சிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம 24 வோல்ட்டு சிங்கிள் சப்ளை கொடுக்குறதுனால இந்த 100 வாட்ஸ் இதுவும் 100 வாட்ஸ் தான். 52001943 அதுவும் 100 வாட்ஸ் தான். பட் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நல்ல ஹெவி பஞ்சிங் இருக்கும். ஆனால் அதுக்குன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகிடும். ஏன்னா அதுக்கு வந்து கன்வெர்ட்டர் போர்டு கண்டிப்பாக வைக்கணும். பட் இதுக்கு வந்து இந்த கன்வெர்ட்டர் போர்டு வச்சா போதும். இதே வந்து ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு வரைக்கும் ட்ரைவ் பண்ணலாம். ஆனால் ஃபுல் வால்யூம் வைக்கும்போது கொஞ்சம் சப்பு உதற மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு எனக்கு இதில் இது இல்லை. பட் எனக்கு கஸ்டமர் வந்து பரவாயில்ல, எனக்கு சாஃப்டாக இருந்தால் போதும், ரொம்ப ஹெவியான பஞ்ச் வேண்டான்னு கேட்டதுனால நம்ம ஒரு கிளாஸ் டியே கேட்டிருந்தார். அதனால் நம்ம வந்து கிளாஸ் டியே போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பிடி வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து லெஃப்ட் ரைட்டில் பேஸு ட்ரிபிள் எல்லாம் வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல பேஸ் இருக்கும், கொஞ்சம் ஹெவியான பேஸே இருக்கும். அப்புறம் அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தரலாம். கிளாஸ் டீயில் கூட பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து கிளாஸ் ஏபியில் வேணாலும் பண்ணித்தரலாம். வீட்டுக்கு, வண்டிக்கு 5.1 2.1 எது வேணாலும் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இல்லை பெஸ்ட் ரேட்டில் பண்ணலாம். ஓகே, நன்றி நண்பர்களே.